இந்த புது வீடியோவில் அவங்க பார்க்கல சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம paradiddle சிங்கிள் paradiddle யூஸ் பண்ணி எப்படி பீட் வாசித்தது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபில்ஸ் அதில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு paradiddleோட காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். சிம்பிளாக நம்ம ஸ்னார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு ரைட் அப்புறம் அந்த செகண்ட் லெஃப்ட் அதை மட்டும் நம்ம ஹெவியாக வாசிக்கிறோம். மற்றபடி மற்ற நோட்ஸ் எல்லாமே சாஃப்டாக போகுது. இப்போ முதல் ஐடியா நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டாம் வச்சு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் நீங்கள் உட்காந்து மற்ற டாம்லேயோ இல்லை சிம்பிள்ஸ் கிராஷ் ரைட் எதுனாலும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு கை மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அதில் அந்த ரைட் அந்த முதல் ரைட் மட்டும் நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஸ்னாரில் வரப்போகுது. நான் ஸ்லோவாக பண்ணுறேன். இப்போ இந்த முதல் ரைட் நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ அதேமாதிரி அந்த செகண்ட் வர ரைட்டையும் அந்த ரைட் லெஃப்ட் ரைட் அந்த ரைட்டையும் நம்ம இப்போ டாமில் வாசி பார்க்கலாம். ஸ்லோவாக பண்ணி பார்ப்போம். ரெண்டு ரைட் மேலே டாம்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டோம். இப்போ அந்த மூணாவது ரைட்டையும் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் அந்த முதல் வர 3 ரைட் அப்படியே நம்ம டாம் கொண்டு போகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு ரைட் வருது. ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ஸோ அந்த லெஃப்ட் ரைட் அதில் வர ரைட்டையும் நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்ப்போம். அதே சேம் காம்பினேஷன். இப்போ நம்ம ஸ்லோவாக பீட்டோட நம்ம இப்போ வாசி பார்க்கலாம். ஒரு காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அந்த ஒரு ரைட்டாக நம்ம டாம்க்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்னார்லேருந்து அப்படி நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்னார்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா நம்ம டாமில் சிங்கிள் கவுண்ட்டாக போட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்னார் ஒரு டாம்குள்ளே மட்டும் தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் மற்ற டாம்ஸையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும். குயிக்காக சம்மரைஸ் பண்ணோன்னா ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் இதுதான் நம்ம ஸ்டிக்கிங். ஸ்னார்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். முதல்ல அந்த ரைட் ஹேண்ட் மட்டும் டாம் கொண்டு போகிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் வர அந்த செகண்ட் ரைட்டை ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ரைட்டை ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த் ரைட்டையும் நம்ம டாம்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். இப்போ நம்ம ஸ்னார் டாம் வாசிட்டோம். இது நம்ம மற்ற டாம் அதெல்லாம் சேர்த்து வாசித்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ வாசது நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் தான் வாசித்தோம். ஸோ டெய்லி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பேரில் ஸ்லோவாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எப்பயுமே ட்ரம்மில் உட்காந்து பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பேரில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்சென்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பேரில் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரம்மில் உட்காந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஒரு ட்ரம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ட்ரம்மில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். 3 ட்ரம் 4 ட்ரம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரைடோட பெல்லு அந்த சிம்பிளில் வாசிக்கிறது, லாஸ்ட்டாக ஒரு காம்பினேஷன் நான் சிம்பிளில் மட்டும் வாசிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நிறையா ஐடியாஸ் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுன்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். கீழே கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.